வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் டெஸ்ட்டு கோடிங் டீகோடிங் கொடுத்துருந்தேன். அதில் நிறைய பேர் தெரிலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி டமால் காலையில் இல்லை, நான் காலேஜுக்கு இன்றைக்கி ரிவ்யூ எடுக்க போயிருந்தனால இப்போ தான் வந்தேன், செம்ம டயர்டு. ஸோ உங்களுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துடலாமே அப்படின்னு தான் டமால் வரல. டமாலுக்கு ஒரு பிபிடி மட்டும் கிராக் வித் ஜாக் குரூப்பில் அனுப்பியிருக்கேன். நீங்கள் டெலகிராமில் கிராக் வித் ஜாக்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்க நம்ம குரூப்பு, நம்ம சேனல் வரும். அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போய் பிபிடி இருக்கும். இன்றைக்கி டமால் நான் வரல, பிபிடி மட்டும் அனுப்பியிருந்தேன் காலேஜ் போகிறனால. திங்கக்கிழமையிலேருந்து டமால் இருக்கும், சரிங்களா? சண்டே ஹாலிடே எப்பயும் போல், நாளைக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கோடிங் டீகோடிங் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைன்னா ஆஃபரை முடிக்க போகிறோம். ஸோ CWJ40 அப்படின்னு கூப்பன் கோடு போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாயில் இருக்க ராயல் பாஸ் 600 ரூபாய்க்கு மாறிடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸு, மார்க் டெஸ்ட்டு, PDF கோர்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் PDF எல்லாமே இருக்கும். கிராக் வித் ஜாக் வெப்சைட்டே நீங்கள் 1 இயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நேற்று கோடிங் டீகோடிங்கில் உங்களுக்கு இந்த கொஸ்டின் தான் நான் கொடுத்துருந்தேன், சரிங்களா? கொடுத்துட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் போடலை. ஸோ கொஞ்சம் வருத்தங்கள் தான் அழிச்சிச்சு. ஸோ எப்படி இதை சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க, சரிங்களா? இங்கே பாருங்க, இப்போது ட்ரெடிஷ்னல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோ. ட்ரெடிஷனல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்பர் எப்படி அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரெடிஷ்னல் இருக்கா, 11U ஸ்டார் இப்படி இருக்குது. நம்பர் ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக இந்த வேர்டில் எத்தனை கான்சனன்ட் இருக்குது, எத்தனை வவ்வல்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பிரிங்க, சரியா? எனக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5, சரியா? 5 வவ்வல் இருக்குது. கான்சனன்ட் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5, சரியா? 6, சரியா? 1 2 3, சரியா? 4 5 6, 6 வவ்வல் இருக்குது. 6 கான்சனன்ட் இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஸோ டோட்டலாக 6 கான்சனன்ட், டோட்டலாக 5 வவ்வல்ஸ். இதை ஸ்கொயர் பண்ணுறாங்க, சரியா? ட்ரெடிஷ்னலில் உள்ள 6 கான்சனண்ட்டையும் 5 வவ்வல்ஸையும் 6 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணி அதை டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க. அப்போ என்ன வரும்? 36 - 25 11 அப்படின்னு வரும். அதுதான் நம்பர் கோடு. அதான் புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்பர் கோடு எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வேர்டில் உள்ள கான்சனண்ட் எடுத்துக்கிறான், மொத்தமாக அந்த வேர்டில் உள்ள வவ்வல் எடுத்துக்கிறான், அது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி டிஃபரன்ஸ் பார்க்குறான். அதுதான் நம்பர், சரிங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா லெட்டர் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெட்டர் என்னன்னு பார்க்குறாங்க. ABCDEFGHலேயே ஹையஸ்ட் என்னது? இஜெட்டு, சரியா? அதை மாதிரி இந்த வேர்டில் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் லெட்டர் என்ன? T, சரிங்களா? அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டரை லெட்டர் கோடு பண்ணுறாங்க. அவ்வளோதான். லெட்டர் கோடிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வேர்டுலேயே இருக்கிறதுலையே ஹையஸ்ட் லெட்டரோட நெக்ஸ்ட் லெட்டர், அதுதான் பார்த்தீங்கன்னா லெட்டர் கோடிங், சரியா? சிம்பிள் கோடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, ஒவ்வொரு லாஸ்ட் லெட்டருக்கும் ஒவ்வொரு லாஸ்ட் லெட்டருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், டீன்னு முடியுதுன்னா பர்சன்டேஜ், எல்லுன்னு முடியுதுன்னா ஸ்டாரு, ஈன்னு முடியுதுன்னா ஆஷு, டீன்னு முடியுதுன்னா ஆம்பசண்டு, என்னன்னு முடியுதுன்னா அட்டு. இப்படி ஒவ்வொரு லெட்டருக்கும். இதெல்லாம் சிம்பிள் மக்களை. எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு 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 கோடிங் டீகோடிங்கில் நிறைய சிம்பிள் கலந்து வருதுன்னா கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு லெட்ரு லாஸ்ட் லெட்ரு வச்சு தான் மேக்ஸிமம் கோட் பண்ணியிருப்பாங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வெறும் 2 சிம்பிள், இப்போ ஆம்பசண்ட், ஆஷு, இது மட்டுமே மாற்றி எல்லாத்துலேயுமே இருக்குன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர் கவுண்ட், ஒரு வேர்டில் எத்தனை லெட்டர் இருக்குது, ஆட் லெட்டரா ஈவன் லெட்டரா, அப்படி வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ சிம்பிள்லாம் இதை பேஸ் பண்ணி இருக்கும், சரிங்களா? இது ஒரு நல்ல சம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் தான் ஆன்சர். இப்போ ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 2 3 4 5 6 கான்சனன்ட் இருக்குது. அப்போ 6² என்னது 36. வவ்வல் எத்தனை இருக்குது 2 இருக்குது. ஸோ 2² என்னது 4. 36 - 34 என்னது 32. நம்பர் கோடிங் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெட்டர் என்னது டி. அதோட நெக்ஸ்ட் லெட்டர் என்னது யூ. ஸோ லெட்டர் கோடிங் பண்ணிட்டாங்க. கடைசியில் எனக்கு என்னன்னு முடியுது டி. ஸோ டீன்னு முடிஞ்சால் அதுக்கு என்ன சிம்பிள், டீன்னு முடிஞ்சால் அதுக்கு ஆம்பசன் சிம்பிள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பசன்னு கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாப்புலர் எடுங்க. பாப்புலரில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. 4² என்ன 16. சரிங்களா? 4² என்ன 16. 1 2 3 4 கான்சனன்ட்டு. அடுத்து என்ன இருக்குது? சரி பாப்புலர்ன்றேன் பாருங்கள். சாரி மக்களே, சாரி ப்ரொசீஜர் இங்கே தானே ஆன்சரு. நான் அதை போய் பாப்புலர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ரொசீஜர் எடுக்கிறோம். 1 2 3 4 5. 5² என்னது 25. சரிங்களா? அடுத்து பாருங்கள் 1 2 3 4. இது என்னது 16. 25 - 16 என்னது 9. கோடு பண்ணிட்டானா? இதில் இருக்கிறதுலையே பெருசு என்னது, இருக்கிறதுலையே பெரிய லெட்டர் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர். சரிங்களா? அப்போ ஆருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்னது ஆரா யூ. சரியா? RSTU. அப்போ யூ தானே பெருசு. இருக்கிறதுலே பெரிய லெட்ரு யூ. யூக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்னது வி. கோட் பண்ணிட்டான். சரியா? அப்போ ஈன்னு முடியுதா, அதுக்கு ஆஷ் சிம்பிள். அவ்வளோதான் மக்களே. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சிச்சுன்னா சார் புரிஞ்சிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஒரு தரமான, இதுவரை நீங்கள் வாழ்க்கையிலே பார்த்துடாத ஒரு சேலஞ்ச் டெஸ்ட் தான் வரப்போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க, அது சாயந்தரம் நான் வந்து ஒரு 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். சால்வ் பண்ணி கீழே ஆன்சர் போடுங்க. இதை வந்து நான் மண்டே டமால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களது விட உங்கள் ஜாக்சன் 10 10